திரிபோச நிறுவனத்தின் தற்போதைய நிலைமை மற்றும் அதன் அபிவிருத்தி நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் அதன் அதிகாரிகளோடு கலந்துரையாடினார். நிறுவனத்தின் மூலப்பொருட்கள், களஞ்சியம், தயாரிப்பு நடவடிக்கைகள், இயந்திரங்களின் தொலைப்பாடு உள்ளிட்ட நிறுவனத்தின் புதிய உற்பத்திகள் தொடர்பிலும் அமைச்சர் கண்காணித்தார். பாராளுமன்ற உறுப்பினர்கள், சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம், திரிபோச நிறுவன தலைவர் உள்ளிட்ட பணியாளர்களும் இதில் இணைந்திருந்தனர். கலந்துரையாடலின் பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். எதிர்காலத்தில் பல அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளோம். ஒன்று, திரிபோச நிறுவனத்துக்கு சோளம் மற்றும் சோயாவை விநியோகிக்கும் எமது நாட்டின் விவசாய உற்பத்தியாளர்கள், தொழில் முயற்சியாளர்கள் ஆகியோரை ஏதாவது ஒரு விதத்தில் கூட்டுறவு முறையிலாவது ஒன்றிணைத்து அவர்களின் உற்பத்திகளை திரிபோச நிறுவனத்துக்கு கொள்வனவு செய்வதற்கான முறைமை ஒன்றை தயாரிக்க வேண்டும். விநியோக கட்டமைப்பு வீழ்ச்சியடைந்துள்ளது. மறுபக்கம் சுகாதார அமைச்சும் தலையிட்டு இந்த தயாரிப்புகளை விநியோகிப்பதற்கு உரிய நடைமுறையை தயாரிக்க வேண்டும். இவ்வாறு விடயங்கள் தொடர்பிலேயே இன்று நாம் பணிப்பாளர் சபையுடன் கலந்துரையாடினோம். திரிபோச நிறுவனத்தை ஏலத்தில் விடுவதை விட அதனை நாட்டு மக்களின் நலனுக்காக, போசாக்குக்காக அதனை லாபமூட்டும் நிறுவனமாக மாற்றியுள்ளோம். இந்நடவடிக்கையினை தொடர்ந்தும் நாம் முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளோம். அபிவிருத்தி செய்து அரசுக்குரிய நிறுவனமாக முன்னெடுத்துச் செல்ல நாம் எதிர்பார்க்கிறோம்.